அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராலேருந்து குரூப் தியரியில் ஒரு 4 ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் தான். நான் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸை கவர் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். ஸோ சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எந்த டவுட் இல்லாமல் ஒரு சேலஞ்சிங்காகவே வாங்கி படிங்க. ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் புக் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஒர்த் என்னான்றதை. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒர்த்தாக நீட்டாக உங்களுக்கு சாப்டர் வைஸ் இருக்கிற கொஷின் கலெக்ஷன் இருக்கும். சாப்டர் வைஸ் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூனிட் வைஸ் கொஷின் கலெக்ஷன்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக கொஷின் செட்டு கொடுத்துருப்பேன். டெஸ்ட் சீரியஸ் கொடுத்த கொஷின் செட்டுமே அதில் வந்திருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொட்டீனாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. அதே போல் எவ்ரி வீக் சண்டே வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் சீரியஸ் தனியாக கொடுத்துருவேன். ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸும் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ், நிறைய டெஸ்ட் சீரியஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். புக்கிங் நம்பர் 9384686847. ஓகே, ஃபைன். இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த சிமெட்ரிக் குரூப் S5. ஸோ S5 ஆர்டர் ஆஃப் Sn நமக்கு என்னங்க? ஆர்டர் ஆஃப் Sn வந்து n ஃபேக்டோரியல். ஸோ ஆர்டர் ஆஃப் S5 பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் நம்மளுக்கு 120. ஓகே, what is the total number of elements can be expressed as the product of two disjoint transposition? ஆக்சுவலாக 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, ABCD. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய S5 வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே வருவீங்க. இதில் வந்து டிஜாயின் 2 சைக்கிள்ஸ் ஆஃப் ABCD. அப்போ லென்த்து வந்து உங்களுக்கு என்னது? 2 சைக்கிள் லென்த்து, அப்புறம் ஒரு சிங்கிள் சைக்கிள். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ்க்கு வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ பர்முடேஷன்ஸ் இருக்கும்? 120 எலமெண்ட்ஸில் இந்த டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் உங்கள் கொஸ்டின். ஸோ 1 2 3 4 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 அப்புறம் சிங்கிள் சைக்கிள். ஸோ இதான் டிஜாயின் சைக்கிள்ஸ். இது 2 2 சைக்கிள் தான் இப்போ நம்ம கணக்கு. அப்போ இந்த 2 2 சைக்கிள் இருக்கிற மாதிரி எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் இந்த பர்முடேஷன் குரூப்பில்? S5ல S5ன்றது ஒரு குரூப் ஆஃப் பர்முடேஷன்ஸ் ஆன் 5 சிம்பிள்ஸில் 1 to 1 to பைஜெக்டிவ் மேப் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் மேப் வந்து எவ்வளோ இருக்குன்னா 120 இருக்கும். இது வந்து குரூப் அண்டர் கம்போசிஷன் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அப்போது பெர்முடேஷன் விச் ப்ராடக்ட் ஆஃப் 2 டிஜாயின் டிரான்ஸ்போசிஷன் ஆஸ் த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ABCD ஃபார்மேட்டில் இருக்கும். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் விச் கேன் பி கிவன் இன் சைக்கிள் SN எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை இப்போ வந்து 1 சைக்கிள் ஆஃப் லென்த்து KI, I சைக்கிள் ஆஃப் லென்த்து KI அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறது. ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி எக்ஸ்பிரஷன் ஆகும்னா n factorial divided by 1 cycle of length 1, 2 cycle of length 2, 3 cycle of length 3 அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். இன்ட்டு n cycle of length சம் என்னன்னே இருக்கட்டும்னு வச்சு கேன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு 1 factorial, 2 factorial, 3 factorial and so on k factorial. இதான் ஃபார்முலா. அந்த லென்த்தை மெஷர் பண்ணுறது. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 2 சைக்கிள். அப்போது ஒரு சைக்கிள் லென்த்து உனக்கு 2 சைக்கிள் ஆஃப் லென்த்து வந்து நமக்கு என்னது 2 வந்துடும். ஏன்னா ABCDன்னு இருக்கு. ஓகே, அப்போ 2 சைக்கிள் ஆஃப் லென்த் என்ன உங்களுக்கு 2. இப்போ பாருங்கள், 2 சைக்கிள் ஆஃப் லென்த் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் சைக்கிள் நிறுத்துறோம் இல்லைங்களா? AB ஒரு இன்ட்டு CD, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிளாக தனியாக நிற்குது, ஐடியலாக நின்றுது. அப்போ அது பார்த்தீங்கன்னா 1 சைக்கிள் ஆஃப் லென்த் என்னதுங்க? அதுக்கு 1 தான். அப்போ 5 ஃபேக்டோரியலோட பை 2 சைக்கிள் ஆஃப் லென்த் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல், 1 சைக்கிள் ஆஃப் லென்த் 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல்ன்றது 120. அப்போது இது பாருங்கள், 2 ஸ்கொயர்னா 4, 2 ஃபேக்டோரியல்னா 2, 1 ஃபேக்டோரியல்னா 1. ஸோ 120 டிவைடட் பை 18 வந்து நிற்கும் போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 15 சைக்கிள் லென்த் இருக்குங்க. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் 15 சைக்கிள் லென்த் இருக்குது. இப்போ நான் இதே கொஷின் உங்களுக்கு கேட்குறேன். ஹவு மணி நம்பர் ஆஃப் பர்முடேஷன்ஸ் ஆஃப் லென்த்து 3 சைக்கிள் 2 சைக்கிள்? ஓகே, ஸோ இது எவ்வளோ பர்முடேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன் S5ல ஹவு many elements of a permutation can be expressed as the disjoint product of 3 cycle 2 cycle? ஸோ எவ்வளோ இருக்கும்? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின், விட்டுறாதீங்க. இது பாருங்கள், இப்படி தான் ஒவ்வொரு கொஷினுக்குமே நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷனோட MCQ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த 8000 ப்ராப்ளம் வாங்கி படிங்க. டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போக முடியும். ரெண்டாவது, நான் போடுற வீடியோ டெய்லி நீங்கள் கவனிக்கணும். முக்கியமான விஷயம் அதுதான். ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்குற அப்டேட்டட் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வரணும். 10 நோட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். 10 சாப்டர் கிளாஸ் கொடுத்துட்டே வருவேன். ஓகே, ஸோ 10 சாப்டருக்கான கிளாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.
10 நோட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கிளாஸ் எழுதிக்கணும். இப்போ லேப்லாஸ் போட்டினா லேப்லாஸ் ஒரு நோட் எடுத்துக்கணும். லேப்லாஸில் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குற கொஷினும் சரி, கிளாஸில் போகிறதும் சரி, எம்சிக்யூ புக்லெட் ரிசீவ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிற மெட்டீரியலும் சரி, அது எல்லாமே நீங்கள் ஒரே ஈவனாக அந்த புக்கில் எழுதிட்டே வந்துடணும். ஓகே, ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய சூப்பரான மெட்டீரியலாக வந்துடும். ஃபியூச்சரில் நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது செமையாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z12 குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம்? ஆட்டோமார்பிசம் என்னங்க, அது வந்து குரூப் ஹோமோமார்பிசமாக இருக்கணும். இட்செல்ஃப் அந்த செட்டிலேருந்து அந்த செட்டுக்கு போகிற ஒரு பைஜெக்டிவ் மேப்பாக இருக்கும். அதாவது Z10 டு Z10 போகிற ஒரு பைஜெக்டிவ் மேப், பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம். ஓகே, இது வந்து ஆட்டோமார்பிசம் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ Z12 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, Z12 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹவு many ஆட்டோமார்பிசம் ஃப்ரம் Z12 டு Z12க்கு கொடுக்க முடியும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜென்ரல் ரிசல்ட் ஒன்று இருக்குது. நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z10 வந்து பை ஆஃப் n, ஆயிலேட்டோஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ. ஓகே, அப்போ பை ஆஃப் 12 என்ன? ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, 12 டைம்ஸ் 1 - 1/2 1 - 1/3. இதெல்லாம் நம்ம செம்மையாக போட்டிருக்கோம், டெஸ்ட் பேட்சில் விட்டு செம்ம காட்டியிருக்கோம். அதே போல் நம்ம கிளாஸஸும் நிறையா கொடுத்துட்டோம். அப்போ ஆன்சர் நாங்கள் வரும் 4. சிம்பிள் இல்லை? நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் இதுக்கு சொல்லுங்கள், Z100க்கு சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் இன் த டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர்? ஸோ இந்த குரூப்பில் மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் நான் வரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துக்குங்க. இன் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் குரூப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க G1 G2, த ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் ஏபின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா given by least common multiple. ஓகே, ஸோ least common multiples of individual component of the elements in a group. ஓகே, ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ உங்க பாருங்களேன், ஸோ Z4 × Z6 எடுத்துட்டீங்க. இதில் மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4 தான். மேக்ஸிமம் ஆர்டர் என்னது, உங்களுக்கு 4 ஆர்டர் எலமெண்ட் தான் மேக்ஸிமம் ஆர்டராக இருக்கும். ஏன்னா அது ஒரு சைக்கிளிக் குரூப் இல்லையா? ஸோ Z10ன்னா அதனுடைய மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் வந்து n தான். ஓகே, அடுத்து மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் இன் Z6 எடுத்தீங்கன்னா 6 வந்துடும். அப்போது மேக்ஸிமம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் இந்த A, B பேர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் A, மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் B இதனுடைய எல்சிஎம். இப்போ 4, 6 உடைய எல்சிஎம் நாங்கள் 12, அவ்வளோ தாங்க. வெரி வெரி சிம்பிள். ஓகே, இப்போ இதுக்கு சொல்லுங்கள், Z15க்கும் கிராஸ் Z20க்கு மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் நான் வரும். கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, சைக்கிளிக் குரூப் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜென்ரலாக இன் Z10 D divides n இருந்தா then the number of elements of order D என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். in Z10 அதாவது ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் இன்டிஜர் மாடல் n எடுத்துக்கிட்டீங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வரும்? 0 கான்கரன்ஸ், 1 கான்கரன்ஸ், 2 கான்கரன்ஸ், 3 கான்கரன்ஸ், 4 கான்கரன்ஸ், n - 1 கான்கரன்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கான்ஜுகேசி கிளாஸஸ். இது எல்லாமே கிளாஸ் 0 கிளாஸ், 1 கிளாஸ், 2 கிளாஸ். இது வந்து ஒரு சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் வந்து n. இது மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா n தான். ஓகே, ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே அந்த எலமெண்ட்டோட ஆர்டர் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து n தான் வரும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட் சொல்லுங்கள். இன் Z10 D divides n இருந்தால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் D என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இல்லை GBN அன்அபிலியன் சிம்பிள் குரூப் சொல்லிட்டாங்க, ரொம்ப முக்கியம். சிம்பிள் குரூப்னா என்ன? இட் ஹாஸ் நோ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப். ஒரு நான் அதர் தென் ட்ரிவியல் குரூப்பை தாண்டி ஒரு நார்மல் சப் குரூப் அந்த குரூப்பில் கொடுக்க முடியாது. அதுதான் சிம்பிள். சப்போஸ் அச்சு வந்து ஒரு சப் குரூப் எடுக்கிறீங்க, அதர் தென் ஐடென்டிட்டி, அதர் தென் ஹோல் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டெஃபினட்டாக இது ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் G தான். அது வந்து நார்மலாக வருது அப்படின்னா திஸ் குரூப் இஸ் நாட் சிம்பிள். சப்போஸ் அப்படி ஒரு குரூப்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா இது ஆல்வேஸ் சிம்பிள். ஓகே, அப்போது நமக்கு தெரியும் சென்டர் ஆஃப் தி G வந்து ஒன் ஆஃப் த சப் குரூப். சென்டர் ஆஃப் குரூப் ஆல்வேஸ் அ சப் குரூப், கரெக்டுங்களா? சென்ட்ரலைசர் ஆஃப் எலமெண்ட், சென்ட்ரலைசர் ஆஃப் த குரூப், சென்டர் ஆஃப் த குரூப், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கேஸில் இல்லை GBN அன்அபிலியன் சிம்பிள் குரூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா த சென்டர் ஆஃப் G என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ட்ரிவியலாக தான் இருந்தாகும். ஏன்? இது வந்து அன்அபிலியன் சிம்பிள், ஒரு ப்ராப்பர் சப் குரூப் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது ட்ரிவியல் குரூப்பாக தான் இருந்தாகும். அப்போ சென்டரில் கண்டிப்பாக ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் தான் விழும். ஓகே, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க பாருங்கள். GB எனி குரூப் த சென்டர் ஆஃப் G இஸ் ஆல்வேஸ் அ நார்மல் சப் குரூப். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துருச்சு.
By definition of simple groups says that G has no proper non-trivial normal subgroups. It is only subgroups are trivial groups and whole groups. Okay, therefore center of G is normal subgroup பண்றதால it must be either E or G ஆ இருக்கும். அப்போ கண்டிப்பா center of G வந்து G ன்னு இருக்கு அப்படின்னா G would be abelian ஆயிடும். ஏன்னா நான் அபிலியன் கேஸ் வருது இல்லைங்களா? ஸோ அப்போ G would be abelian வந்துறதால அப்போ அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு ஃபேக்ட் ஃபெயில் ஆகுது. ஸோ however the problem specifies that G is non-abelian simple group ன்னு சொல்லிட்டாங்க. Hence it is G is not equal to G. Center of G is not equal to G. Hence it, therefore center of G is nothing but only in the trivial element. அப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ எவ்வளோ டேட்டாஸ் இதில் கொடுக்கணும் பாருங்களேன். சிம்பிள் குரூப்னா டெஃபினேஷன் ஓடியாருது. சென்டர் ஆஃப் ஜி இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப்னு ஒரு டெஃபினேஷன் ஓடியாருது. ஓகே, ட்ரிவியல் குரூப் தான் அதுக்கு ஒன்லி நார்மல் சப் குரூப்பாக இருக்குன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். நான் அப்ளியன் குரூப் சிம்பிளாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஐடியாஸ். ஸோ இதுதான் நீங்கள் கிளாஸாக கவனிக்கணும்னு நான் சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு அப்படியே 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை புக் பண்ணிவிட்டு டெய்லி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் 10 வருஷம் பேக் பயப்பட வேணாம், அசால்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கையில் இருக்கணும். டெஸ்ட் பேட்ச் சண்டே அட்டன் பண்ணணும். உங்களுடைய கிளாஸஸ் ப்ராப்பராக கவனிச்சுக்கிட்டே வரணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு உட்காந்துருவீங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.